السلام عليكم ورحمة الله وبركاته. கீழே நீங்க எல்லாம் ரொம்ப தெம்பா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மேல போய் நின்றோடு ஊத்துது அப்படியே. அங்க என்னன்னா ஒரு கூட்டம் என்னால தொழுவே முடியல, கொசு கடிக்குதுன்னு ஒழுங்குது ஃபேன் கிட்ட. ஒரு கூட்டம் என்னன்னா வேர்க்குது நிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஃபேன் கிட்ட வருது. கீழே வந்து பார்த்தா நீங்களாம் பிரைட்டா தெம்பா இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளி சார்ந்த அறிவிப்பு இல்லை, மேலே ஃபேன் இல்லைன்னு மேலே இருந்ததுனால சொல்கிறேன். சரி, நேற்று சொன்னாங்கல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் நடக்குது, கொஞ்சம் ஃபோனை கீழே வைங்க, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பேசாமல் வைங்க, அவ்வளோதான் 3 மணி ஆகும் போகுது. நேற்று கூட 1 மணி நேரம் இருந்துச்சு. சரி, அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. الله سبحانه وتعالى போற்றி புகழ்ந்தவனாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் பாசமும் மன்னிப்பும் உண்டாகட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் பாதி குர்ஆனை நாம் தாண்டினோம். வல்யத்தலத்தஃப் என்பதாக இமாம் அவர் அழுத்தி ஓதினார். அதாவது குர்ஆனுடைய பாதியை பிரிச்சோம்னா நடு எழுத்து அதுதான். குர்ஆனுடைய பாதியை நாம் தாண்டி விட்டோம். சூரா என்ன சூரா ஓதுறோம் கடைசியா? சூரத்துல் கஹ்ஃப். சூரா கஹ்ஃப்க்கு அடுத்து ஒரு சூரா இருக்கு. என்ன சூரா? சூரா மரியம். பரக்கல்லாஹு ஃபீக்கும். சூரா மரியமுடைய 71வது வசனம். وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا அப்படின்ற ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களை கூட்டி உட்கார்ந்து இந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறாங்க. ஓதி காமிச்சோன்னு சொன்னாங்க. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். வஸஹஹஹுல் அல்பானி. وَإِن مِّنكُمْ இந்த ஆயத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதிவிட்டு சொன்னார்கள், மனிதர்களில் அனைத்து மனிதர்களும் இங்கே வரதான் வேண்டும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப இங்கிருந்து அல்லாஹ் அவர்களை வெளியெடுப்பான். ரசூலுல்லாஹ் ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. ஓதிட்டு சொல்றாங்க, எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக இதற்குள்ளாக வரதான் வேண்டும், வராமல் போக முடியாது. ஆனால் அவர்களுடைய அமலை கொண்டு அல்லாஹ் அவர்களை வெளியெடுப்பார். என்ன வசனம்? நரகத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்கொண்டே வருகிறான். சூரா மரியமில் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய நேரம் அனைத்து மக்களை பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னான், நபியே அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் ஒவ்வொருவரும் வாரிதுஹா வரதான் போறீங்க. அரபியில வாரிது வருது அப்படின்னா தமிழ்லயும் அதே அர்த்தம் தான், வருது. கண்டிப்பா இங்க வராம நீங்க யாரும் போக மாட்டீங்க. இது உங்கள் ரப்பின் மீது உங்கள் ரப்பே செய்த சத்தியம், உங்கள் ரப்பினுடைய தீர்மானம். ஹத்மன் மக்தியா கவா, இதற்கு மாற்றமே இல்லை, தீர்மானிக்கப்பட்டுச்சு. எங்கே? அந்த சிராத் என்கின்ற பாலம். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, சிராத் அல்ல, இது அந்த நரகத்தை பற்றி சொல்லுகிறது. ஏன்? ஆங்கண்ணீட்டுக்குரியவர்களை,
இந்த வசனத்தை அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தில் மனைவியினுடைய மடியில் படுத்துக் கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கிறார். மனைவி கேட்கிறார்கள், மா யுபுகீக யா ஸௌஜா, என் பாசத்திற்குரிய கணவரே ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், சவுண்டா பேசுமா, இன்னும் சவுண்டா பேசுமா, அம்மா தாய்மார்களா, நேத்தும் ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, கேட்கலையான்னு தெரியல. நீங்க மேல பேசுறதுனால இங்க கீழே கேட்கறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. பேசுறதும் பேசுறீங்க, கொஞ்சம் கீழே கேட்காத மாதிரினாச்சும் பேசுங்க. சரி, எல்லாம் நம்மள மணி கேட்டோம். எங்க பேசிட்டு இருந்தோம்? நம்ம எங்க பேசிட்டு இருந்தோம்? அவங்க விடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னோமே, மனைவியுடைய மடியில படுத்து யாரு? அப்துல்லா ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ மனைவி கேட்கிறாங்க, கணவரே ஏன் இந்த நேரத்தில் அழுவுறீங்க? இப்போ அவங்கள பார்த்து இவங்களுக்கு அழுவு வந்துடுது. கணவரை பார்த்து பார்த்து இன்னைக்கு அப்படியே வேற மாதிரி. ஆனா இங்க கணவன் அழுவதை பார்த்து இவங்க அழுவ ஆரம்பிச்சுறாங்க. அப்துல்லா ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல கேட்கிறாங்க, மாலியுகீகி, நீ ஏமா அழுவுற? நான் ஒரு காரணத்துக்காக அழுறேன், நீ ஏமா அழுவுற? இவங்க சொன்னாங்க, ரஐது புகாஅக, நான் நீங்க அழுவதை பார்த்தேன், ஃபதபாகா, நானும் அழுதுட்டேன். உங்கள் அழுகை எனக்கு அழுகையை வர வைத்து விட்டது. சொல்லுங்க, நீங்க எதனால அழுதீங்க? அப்துல்லா ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லுகிறானே, அந்த வசனத்தை ஒரு முஃமின் கடந்து செல்லக்கூடிய நேரம் எப்படி அவன் அழாமல் செல்வான்? அல்லாஹ் சொல்லுகிறானே, வ இன் மின்கும், உங்களில் ஒவ்வொருவரும் வாரிதுஹா, அங்க வரதானே போறீங்க, கான அலா ரப்பிக ஹத்மன் மக்தியா, இது சத்தியம்ன்றானே அல்லாஹ். அந்த நரகத்துக்கு நீங்க வர்றது தீர்மானிக்கப்பட்டுச்சுன்றானே அல்லாஹ். இதை கேட்டுட்டு, இதை ஓதிட்டு, இதை பார்த்துட்டு, இதை நினைப்பு எனக்கு வரும் பொழுது நான் எப்படி அழாம இருக்க முடியும்? எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாது. ஹல் அன்ஜு மின்ஹா, நான் அதுல இருந்து வெளியில வருவேனா அல்ல வராம அப்படியே இருக்க போறதுனால எனக்கு தெரியல. எப்படி இதை கண்டு நான் அழாமல் இருக்க முடியும் என்று சொன்னார்கள். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க அவங்களுடைய கிதாப்ல சஹீஹாக. ஹஸனுல் பஸரி இமாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இளைஞனை பார்க்கறாங்க, பயங்கரமா சிரிக்கிறாரு. பயங்கரமா மேல கொடுத்து நடக்குது. ஒரு சைட்ல ஃபுல்லா எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இமாம் ஹஸனுல் பஸரிக்கு மனிதர்கள் எல்லாம் மறுமையை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க என்ன ஒரு சைட்ல இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ஆளை பார்த்தோம், இமாம் அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இப்படி சிரிக்கிறீங்க? மறுமையை பத்தி எல்லாருமே அச்சமா இருக்கிறாங்க. கேட்டாங்க இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், என்னப்பா ஏன்பா நீ சிரிக்கிற? உனக்கு தெரியாதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மர்யம்ல சொல்றானே, எல்லாரும் நரகத்துக்கு தான் வர போறாங்க, உனக்கு தெரியாதா? அவர் சொன்னாரு, எனக்கு தெரியும். நான் எனக்கு தெரியும். அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹ் அவரோட சொல்றானே, தும்ம நுனச்சில் லதீன தகவ் அல்லது தும்ம யுனச்சில்லாஹு லதீன தகவ், அல்லாஹ் சொல்றானே, அப்படி நரகத்துக்குள்ள வந்துட்டு தக்வா உடையவர்கள் இருக்கிறாங்கல்ல, இறை அச்சம் உடையவர்கள், ஈமான் உடையவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு நீ முயற்சி செஞ்சியா? இல்ல, அது தக்வாவும் எந்த ஒரு முயற்சியுமே செய்யல. அப்படின்னா எப்படிப்பா நீ சிரிக்கிற? என்னால சிரிக்க முடியலையே. நரகத்துக்கு நீங்க எல்லாம் வரதா போறீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டா, தக்வா உடையவங்களை நான் எடுத்துருவேன்னு அல்லாஹ் சொல்லிட்டா, அந்த தக்வா எனக்கு வந்துருச்சா, எப்ப வரப்போறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படிப்பா நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? அவரை பற்றி சொல்லப்படுகிறது, ஃபமா ருஇய வாஹிகன் ஹத்தா லஹிக பில்லாஹ், அவர் மரணம் வரை அதற்கு பிறகு இப்படி சிரித்ததே இல்லை என்பதாக அவருடைய வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள். ஆண்களுக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், எல்லாருமே நரகத்துக்கு தான் போகணும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது என்ன எல்லாரும் நரகத்துக்கு போறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? முஸ்லிம் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 70,000 பேர். அந்த 70,000 பேர் என்ன ஸ்பெஷல் அவங்க கிட்ட? இங்க ஸ்ட்ரெயிட்டா அப்படியே இங்க சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 70,000 என் உம்மத்தில் 70,000 மக்கள் இருக்கிறாங்க, நேரடியா பிகைர் ஹிசாபி வலா அதாப், எந்த ஒரு கேள்வியும் இல்லை அவங்களுக்கு.
எந்த ஒரு வேதனையும் எந்த ஒரு கஷ்டம் சோதனை எதுவும் அவங்களுக்கு இல்ல. இறந்துட்டாங்களா, கபருக்குன்னு சில கஷ்டம் இருக்கு. கபருக்குன்னு ஒரு நல்ல ஒரு வழியை கொடுத்துருக்கான். அந்த கபரை தாண்டிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்க போறது மறுமையில சொர்க்கம்னா. இன்னொரு ஹதீஸில் இதை நாம் அதிகமாக கேள்விப்படாத ஒரு ஹதீஸாக இருக்கலாம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நாம் புகாரி ரஹிமஹுல்லா 2247வது ஹதீஸாக பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லயதுஃபுலுன்ன மின் உம்மதி, எனது சமூகத்தில் 700,000 700,000 மக்கள், அதாவது 7 லட்சம். 700,000 எவ்வளவு? 7 லட்சம் மக்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் நேரடியா அப்படியே சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. அவர்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய நேரம் எப்ப இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைலத்தல் கமரி ஃபில் பத்ரி, பௌர்ணமியினுடைய நேரத்தில் முகம் எவ்வளவு பிரகாசமா அழகா பளிச்சு இருக்குமோ, பொலிவா இருக்குமோ, அந்த மாதிரி அவருடைய முகம் இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆள் எப்ப தெரியுமா உள்ள போவாரு? இவங்க இந்த 7 லட்சம் பேருக்கும் கேள்வி கணக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆள் சொர்க்கத்துக்குள்ள போய் முடிக்கும் பொழுது கடைசியான உள்ள போயிருப்பாரு. லா யதுஃபுல் ஆஃபிருஹா ஹத்தா யதுஃபுல் அவ்வலுஹா, முதலாவவர் அவரும் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாரு, கடைசியா நிற்கக்கூடியவரும் உள்ள வரதுக்கு முன்னாடி. அதாவது இப்போ லைனா உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க, நம்மளுக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சார் உள்ள போனா இவங்க போனா நம்மளுக்கு இடம் முடிஞ்சிருமே, நம்மளுக்கு கேஸ் கிடைக்குமா, நம்ம வருத்தப்படுவோம்ல. ஆனா அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான், அவங்க போய் உங்களுக்கு இடம் இல்லாம ஆகிறாது. அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க உள்ள போறாங்கன்னா நீங்களும் அவங்கள சேர்ந்தா போவீங்க, எல்லாரும் ஒன்னாதான் போவீங்க. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், உங்கள யாரா இருந்தாலும் இங்க வராம போக முடியாது, தப்ப முடியாது. இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க, சில மக்கள் இருக்காங்க அவங்க நேரடியா சொல்றதுக்கு போவாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமதானினுடைய ஒவ்வொரு இரவிலும் மலக்கு வருகிறாராம். வந்து என்ன சொல்கிறார்? யா பாகியல் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவரே நன்மையில் இன்னும் ஆர்வமாவாயாக, நன்மையை செய்யக்கூடிய முஸ்லிமே இன்னும் ஒரு நன்மையில் நீ வீரியமாவாயாக. வயா பாகியல் ஷர்ரி அக்ஸிர், பாவம் செய்யக்கூடியவரே உனது பாவத்தை இப்போதாவது நீ சுருக்கிக் கொள்வாயாக, உன் பாவத்தை குறைத்துக் கொள்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, வலில்லாஹி உதகாஉ மினன் நார், இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துக்குன்னு சில பேர் அல்லாஹ் முன்னாடியே அவருடைய கதிர்ல எழுதி வச்சிருப்பான். அவருடைய கதிர்ல அவருடைய நாட்டத்துல சில பேர் நரகத்துக்குன்னு சொல்லி அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். ஆனா வலில்லாஹி உதகாஉ மினன் நார், நரகத்தில் இருந்து அப்படிப்பட்ட மக்களை இந்த ரமதானினுடைய இரவில் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். நரகத்திற்கு என்பதாக எனது பெயர் இருந்தால் என் பெயரை அல்லாஹ் அதிலிருந்து எடுக்கிறான் ரமதானுடைய இரவில். வஸாலிக குல்ல லைலத்தின், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கடைசியா, இது ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மலக்கு ஒவ்வொரு இரவுலையும் வந்து சொல்றாங்க, இன்னும் போ நன்மையில, இனிமேல் நான் சுருக்கிக்கோ பாவத்துல, இதோ பார் அல்லாஹ் நரகத்துல இருந்து சில பேர் விடுதலை செய்யலாம், அதுல ஒரு பேர் இருக்காதா? ஒவ்வொரு இரவு மலக்கு வந்து ரமதானுடைய இரவுல சொல்றாங்க சொன்னாங்க. சரி, அப்படி என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் என்பது மற்ற மாதத்தில் நாம் அமல் செய்து அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதை விட, மற்ற மாதத்தில் அமல் செய்து அல்லாஹ்வுடைய தௌபாவை பெறுவதை விட, மற்ற மாதத்தில் அமல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதை விட, இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் மிக சிறந்த வாய்ப்பாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். யோசித்து பாருங்கள், நாம் எல்லாம் அதிகமாக ஒவ்வொரு ரமதானுடைய கடைசியிலும் கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறுறாங்க பயான் செய்யறதுக்காக. இமாம் பஸார் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு படிக்கடி ஏறுறாங்க, ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது படிக்கடி ஏறாங்க ரசூலுல்லாஹ், ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில ஹதீஸோட ரிவாயத் அறிவிப்புல ஒரு படிக்கட்டிலே ரசூலுல்லாஹ் 3 ஆமீனே சொன்னாங்கன்னு இருக்கு. பயான் முடியுது, சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஏறினா என்ன அல்ஹம்துலில்லாஹ் தான் ஆரம்பிப்பாங்க, நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு தான் ஆரம்பிப்பாங்க.
என்ன புதுசா ரசூலா 3 வாட்டி ஆமீன் சொன்னாங்க, புதுசா இருக்கு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் ஆமீனுக்கான காரணம் என்ன? ரசூலா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மெம்பரில் ஏறக்கூடிய நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார். நான் யாரை இவ்வளவு நேசிக்கிறேனோ அந்த சமூக மக்களை பார்த்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, யாருக்கு முன்னால் உங்களுடைய பெயர் கூறப்பட்டு உங்களுடைய பெயர் யாருக்கு முன்பாக கூறப்பட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஅதஅஹு அல்லாஹு மின் ரஹ்மத்திஹி, அவருடைய ரஹ்மத்தை விட்டு அவனை அல்லாஹ் தூரமாக்கட்டும். வலஅனஹு அல்லாஹ், அல்லாஹ் மேலும் அவனை சபிக்கட்டும், நாசமாகட்டும். சொல்ல நிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு நேசிக்கக்கூடிய என் சமுதாயத்தை பார்த்து நாளைக்கு மறுமையில ரசூலா சஜ்தால விழுந்து உம்மத்தி யா அல்லாஹ், ஏன் உம்மத்தார்களை விட்டு யா அல்லாஹ், உம்மத்தார்களை விட்டு யா அல்லாஹ், நபிமார்கள் எல்லாம் கைவிட்ட அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால விழுந்து முஹம்மதே போதும் அல்வாருங்க எந்திரிங்க, இர்ஃபா ரஅஸக், எவ்வளவு நேரம் இன்னும் நீங்க சஜ்தால இருப்பீங்க, உங்க உம்மத்துக்கு நான் எந்திரிங்கன்னு ரசூலா பார்த்து அல்லாஹ் சொல்லி அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை அல்லாஹ் நமக்கு காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்தை பார்த்து மலக்குமார்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க? அவன் நாசமா போகட்டும், அல்லாஹ்வுடைய லானத் அவனுக்கு இறங்கட்டும், சாப இறங்கட்டும், அவன் ரஹ்மத்தை விட்டு தூரமா போகட்டும். ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, குல் ஆமீன், நபியே ஆமீன் சொல்லுங்க. வேற வழி இல்ல, நான் ஆமீன் ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் சொல்லிவிட்டேன். மீண்டும் இன்னொரு படிக்கட்டு ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார். யாரிடத்தில் தகப்பனும் தந்தையும் முறிவோட இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறாமல் அவர்கள் இருவரும் இறந்து விடுகிறார்களோ அவனுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்தை விட்டு தூரமாக்குவானாக, அல்லாஹ்வுடைய சாபத்தை தருவானாக. நபி இருக்கிறான். ஃபகுல் ஆமீன், நபி ஆமீன் சொல்லுங்கள். ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் என்று சொல்லிவிட்டேன். மூன்றாவதாக சொன்னார்கள், யாருக்கு மன் அத்ரக ஷஹ்ர ரமதான், யாருக்கு ரமதானுடைய மாதம் கிடைக்க பெற்று சொல்றாங்க, யாருக்கு ரமதானுடைய மாதம் கிடைக்க பெற்று அந்த ரமதானுடைய மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படாமலே இறந்து விடுகிறானோ அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கட்டும், அல்லாஹ் அவரை சபிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. நபியே குல் ஆமீன், ஆமீன் என்று சொல்லுங்கள். ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் என்பதாக சொல்லிவிட்டேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ரமதானுடைய ஆரம்பம் வந்தது, அல்ஹம்துலில்லாஹ், மஸ்ஜிதுக்கு வந்தோம், தௌபா செஞ்சோம், இஸ்திக்ஃபார் செஞ்சோம், ஆர்வமான அமல்ல போக போக குறைந்தது. இப்போது திருப்பி அந்த ஆர்வம் வந்திருக்கு. யோசித்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் இறந்தால் இந்த ரமதான்ல நான் செஞ்ச அமல் போன ரமதானை விட அதிகமா இருந்துச்சு, அதனால அல்லாஹ் ஒருவேளை எனக்கு பாசத்தை காட்ட சான்ஸ் இருக்குன்னு நம்மள யாராச்சும் நல்லா சொல்ல முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தௌபாவை அடைவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமதானை தந்தான் என்பதாகவே ஒரு சில அறிஞர்கள் சொல்வார். கடைசியாக நான் சொல்லுவேன், எதற்காக அல்லாஹ் ரமதானை கொடுத்தான்? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னான்? தக்வா வரணும் தானே. அந்த தக்வா எப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இந்த தௌபா, இந்த இஸ்திக்ஃபார் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தக்வா வரும். அல்லாஹ் சொல்ற காரணம் என்னன்னா, குதிப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமைதான். ஏன்? லஅல்லக்கும் தத்தகுன், உங்களுக்கு தக்வா வரணும்னா. ஆனா அந்த தக்வா வருகின்ற காரணத்தை இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியில் சொல்வேன். கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக ரமதானில் மட்டுமல்ல, குறிப்பாகவே எங்க பார்த்தாலும் குழப்பம், எங்க பார்த்தாலும் ஃபித்னா, எங்க பார்த்தாலும் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களோட வாழக்கூடிய ஒரு காலம். அது சொல்லப்போன காமத்திற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய காலம் இது. இங்கே திரும்பினாலும் மஸ்ஜிதுக்கு வந்து இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கணும்னு வரணும், வெளியில போனவா அசிங்கம் பார்த்துட்டு செல்கிறான், மீண்டும் தௌபா செய்து சென்று விடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் அந்த தௌபாவிற்கு இமாம்கள் விளக்கம் தரும் பொழுது தௌபானா என்னன்னு எப்படி சொன்னாங்க தெரியுமா? இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ், பெரிய இமாம், முன் தெரியாவுடைய மாணவன் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வான். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, அத்தௌபத்து, தௌபா என்றால் என்ன தெரியுமா? ஏதோ வரணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹ் கேட்டுட்டு போறதுக்கு பேர் தௌபா இல்ல. என்னன்னு புரியாம யாரோ ஏதோ துஆ சொன்னாங்க, நம்ம சொல்லிட்டு போறோம். இமாம் சொல்றாங்க, இது இல்ல தௌபா. அத்தௌபத்து, தௌபா என்றால் ஹிய ருஜூஉ அன் மஅசியத்தில்லாஹி இலா தாஅத்தில்லாஹ். தௌபா என்றால்
அல்லாஹ்விற்கு பிடிக்காத செயலை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு பிடித்த செயலின் பக்கம் திரும்புவது தௌபா. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்லாம் என்ன? ஷிர்க் செய்யறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, வட்டி வாங்குறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, புறம் பேசுறது, பொய் பேசுறது, விபச்சாரம் செய்யறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது, ஷார்ட்டா சொல்ல போனா ஜும்லா அல் மஆசி, பாவம் செய்யறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு இமாம் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அம்மா யக்ரஹுல்லாஹு ஸாஹிரன் வ பாத்தினா. அது வெளிப்படையா இருந்தாலும் சரி, மறைமுகமா இருந்தாலும் சரி. இப்ப வெளிப்படையானா என்ன? ஒருத்தவங்க போய் பேசுறாங்க, தெளிவா தெரியுது, அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, விபச்சாரம் செய்யறாங்க, வட்டி வாங்குறாங்க, அபகரிக்கிறாங்க, இதெல்லாம் வெளிப்படையா நமக்கு தெரியக்கூடிய பாவம். மறைமுகமா ஒரு செயல் இருக்கு, மறைமுகமா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவம் இருக்கு. அதை விட்டும் விலகி அல்லாஹ் பக்கம், அல்லாஹ்வுக்கு பிடிச்சதின் பக்கம் வரதுதான் தௌபா. எல்லாம் இந்த மனுஷன் சொல்லிட்டு போறதுக்கு பேர் தௌபா இல்லை. வெளிப்படையா இருந்தாலும் மறைமுகமா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு செயல் என்கிட்ட இருக்கா, அதை விட்டுட்டு அல்லாஹ்வுக்கு பிடிச்சதன் பக்கம் நான் வருவேன், இதுக்கு பேர் தௌபா. இதுக்கு உதாரணமா இமாம் சில விஷயங்களை சொல்றாங்க. உதாரணமா, வெளிப்படையான விஷயம்னா என்ன நம்மளுக்கு தெரியும், மறைமுகமான விஷயம் என்றால் என்ன? இமாம் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் நிஃபாக். இன்றைக்கு மக்களிடத்திலே நிஃபாக் ஈஸியா உள்ள வந்துருச்சு. மார்க்கத்தை பத்தி பேசப்பட்டா கோபம் வருது. நிஃபாக்னா என்ன? வெளிப்படையா நல்லா இருக்கு, வெளிப்படையா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆனா உள்ள ஒண்ணு கொடுக்கும். தொழுவாங்கன்னு சொன்னா வந்துருவாங்க, ஆனா திட்டிக்கிட்டே தொழு வருவாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் என்னடா போனாலும் கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறாரு. பள்ளிக்கு வந்து தொழுவாங்க, ஆனா அவருடைய உள்ளத்துல என்னடா இப்படியா இப்படியா போட்டு இஸ்லாத்தை சொல்லுவாங்க அப்படின்னு அவருடைய மனசுல வெறுப்பு இருக்குமா? இது கூட இல்ல, நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னாங்க, இந்த 3 விஷயம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட முனாஃபிக்குடைய பண்பு இருக்கு. கேள்விப்பட்டிருப்போம், ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், 3 விஷயங்கள் இருக்கு. அது முனாஃபிக் கிட்ட இருக்கிற விஷயம் நாங்க சொல்லலாம். என்ன? இதான் ஹத்தத கதிப, பேசுனா பொய் அதிகமா பேசுவான். கிட்ட இருக்கா இல்லையா? முனாஃபிக் கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் கேரக்டர் என்னன்னு சொன்னா, இந்த கேரக்டர் இருந்தா அவன் அந்த ஆளு. அந்த கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? இத ஹத்தத கதிப, பேசினா அதிகமா பொய் பேசுவான். ரெண்டாவதா சொன்னாங்க, வஇதா வஅத அக்லஃப, வாக்கு கொடுத்தான் அப்படின்னா அதுக்கு மாற்றமாக அவன் நடப்பான், வாக்கு கொடுத்து வாக்கு மீறுவான். மூணாவதா சொன்னாங்க, வஇதா துமினா கான், அவனுக்குன்னு ஒரு அமானிதத்தை பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்தா, இதை பத்திரமா வச்சுக்கோங்க கொடுத்தா அதையும் மோசடி செய்வான். அது எதுவா வேணா இருக்கலாம், ஒரு அமானிதம் சொல்றதா இருக்கலாம், ஒரு அமானிதமான பொருளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அவனுக்குன்னு ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டால் அவன் அதை மோசடி செய்வான். இன்னொரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க, அஸ்கலுஸ் ஸலாம், தொழுகையிலேயே ரொம்ப கஷ்டமான தொழுகையா இருக்கும் முனாஃபிக்குக்கு. என்ன தொழுகையா? இஷாவும் ஃபஜ்ர் தொழுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ரமதான்ல முடிச்சிருக்கிறோம், வந்துடும். ரமதான் முடிஞ்சிருச்சுன்னா ஃபஜ்ர்ல எந்திரிக்க கஷ்டமா இருக்கா இல்லையா? வேலைக்கு போயிட்டு வந்து பள்ளிவாசல்ல வர்றது கஷ்டமா இருக்கா இல்லையா? இஷால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்கலுஸ் ஸலாம், ரொம்ப கஷ்டமான தொழுகையா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இவன் முனாஃபிக், இவனுக்கு நிஃபாக்குடைய தன்மை இருக்கு, நிஃபாக்குடைய ஒரு பண்பு சிஃபத் இருக்குன்னு நாங்க சொல்லலாம். சரி, இப்படி இருக்கிறது நமக்கே தெரியாது வெளியில. ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது? தௌபானா வெளிப்படையா நீங்க ஒரு பாவத்துக்கு தௌபா செஞ்சுட்டு போயிடுற, உள்ள இதுவும் இருக்கு. இந்த அளவுக்குனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரக நெருப்பு அல்லாஹ் பத்தி வச்சுட்டு மேல கூட ஒரு அளவு ஜில்லுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடியில இருந்தானே வருது. எங்க நெருப்பு பத்துதோ அந்த இடத்துல இருந்தானே ஹீட் வருது. அல்லாஹ் சொல்றான் சூரா நிசாவுடைய 145வது வசனம், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், இந்த முனாஃபிக் பசங்களுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா நரகத்தை வச்சிருக்கான்? நரகத்தினுடைய அடித்தட்டை இவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நிஃபாக் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்தால் இந்த ரமதானில் நாம் அறிந்தோ அறியாமலோ இனிமேலாவது அதற்காக நாம் தௌபா செய்ய வேண்டும். முதல் விஷயம் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவது, வெளிப்படையான விஷயத்திற்கு நாம் தௌபா செய்கிறோம், ஆனால் உள்ள கல்புள்ள நிஃபாக்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு இனிமேல் தௌபா செய்யுங்க. அடுத்து இரண்டாவதா சொல்றாங்க, ரியான்னு ஒண்ணு இருக்கு. ரியா என்ன? முகஸ்துதி, மக்களுக்காக அமல் செய்யறது, இவன் பார்க்கறான்னு அமல் செய்யறது.
நான் அமல் செய்யறதை பார்த்தா இவர் என்னை பெரிய அவுளியான்னு நினைப்பாரு, இப்படியே நான் அமல் செய்யறது. இவங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்காக நீ அமல் செய்றியா? இவங்க தப்பா பேசுவாங்க, வரலன்னா இவங்க ஒரு மாதிரி நினைச்சுப்பாங்க, இதுக்காக நீ அமல் செய்றியா? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருக்கும் கூலி கொடுத்துருவான். சொர்க்கவாசிகளுக்கு அவங்களுடைய நன்மையை கொடுத்து இல்லாம சொர்க்கத்துக்கு போங்க, நரகவாசிகளுக்கு அவங்களுடைய பாவத்தை கொடுத்து இல்லாம அசிங்கமா எல்லாருமே அவங்களை பார்க்க வச்சு நான் நரகத்துக்கு போங்க அப்படின்னு அதான் சொல்லிடுவான். இந்த ரியாவுடையவங்க இருக்கிறாங்கல்ல, முகஸ்துதி உடையவங்க, மக்களுக்காக நல்லா செஞ்சவங்க, அல்லாஹ்வுக்காக இல்ல இல்ல அல்லாஹ்வோட சேர்ந்து மக்களே சேர்ப்பாங்க. அல்லாஹ்க்காக பள்ளிக்கு வருவாங்க, பள்ளிக்கு வந்தோடனே சார் இவர் என்னடா இப்படி சொல்றாரு, நம்மளும் இவரோட அதிகமா சொல்லுவோம், மக்கள் தான் என்னை பார்த்து பேசணும். அல்லாஹ்க்காக வந்தவங்க இஸ்லாசா வந்து ஷைத்தான் நாங்கிட்டா, இந்த அவரோட இப்படி நினைச்சிட்டாரு, இதுகள் நிறைய சொல்லுது அவருக்காக. இப்படி வந்த மக்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானா, இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஹூன ஃபித் துன்யா, இதோ இந்த உலகத்தில் யாருக்காக நீங்கள் அமல்களை செய்தீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், ஃபஹல் தஜிதூன ஃபீகுமுல் ஜஸா, உங்களுக்காக அவர்கள் ஏதாவது கூலியை வைத்திருக்கிறார்களா என்று பாருங்கள், அவர்களிடத்தில் சென்று நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ரியாவுடைய மக்களுக்கு அல்லாஹ் சொல்வாங்க. இப்ப இமாம் அவங்க ரெண்டாவதா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நிஃபாக்குக்காக முஸ்லிம்கள் தௌபா செய்ய ஆரம்பிக்கணும். வெளிப்படையான பாவத்துக்கு மட்டும் செஞ்சுட்டு போயிருவோம், நிஃபாக்கு இந்த நயவஞ்சகர் தலை இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துருச்சு, அதுக்காகவும் தௌபா செய்ய நம்ம ஆரம்பிக்கணும். இரண்டாவது முகஸ்துதி நம்ம கிட்ட வந்துருச்சு, மக்களுக்காக அவங்க பாக்குறாங்கன்னு சொல்லி அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதுக்காகவும் நம்ம இனிமேல் தௌபா செய்யணும். மூன்றாவதாக இமாம் அவர்கள் கிபருக்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும், கிபருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும், கிபருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். கிபருக்கால் என்ன? நான் தான் எல்லாம், என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு, என்கிட்ட பேர் இருக்கு என்பதாக சொல்லி திரியறானே, இவனை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின், அணு அளவு யாருக்கிட்ட பெருமை இருக்கோ அவனும் சொர்க்கத்துக்குள்ள போகவே முடியாது. ஏன்? இந்த கிப்ரு அல்லாஹ்வுடைய பண்பு அல்லாஹ் யாருக்கிட்ட கொடுக்க மாட்டான். ரப்பினுடைய ஒரு தன்மையை அனல் கிபிரியா, நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் சொல்லுவான், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் யாராச்சும் இருக்கிறாங்களா? யாரெல்லாம் பெருமை அடிச்சாலும் அவங்க தூக்கி அல்லாஹ் நரகத்துல போட்டுட்டு அனல் கிபிரியா, அனல் ஜப்பார், அனல் மலக்கூர், நான் தான் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய நின்னை தவிர வேற யார்? உலகத்தில் பேசிக் கொண்டிருந்தீர்களா நான் தான் எல்லாம் என்பதாக? இப்ப யார் இருக்கா? உலகத்தில் பேசிக் கொண்டீர்களா நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் இருக்கிறது என்பதாக? இப்போது சொல்லுங்க, யார் என்னை விட பெரியவன் என்பதாக அல்லாஹ் கேட்பான். அவனுடைய ஒரு சிஃபத்தை, அவனுடைய ஒரு தன்மையை நாம எடுத்து நடந்தோம்னா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட இவர்களுக்கு தரமாட்டான், நரகத்திற்கு செல்வார்கள். இமாம் அவர்கள் மூன்றாவதாக சொன்னார்கள், இதற்காகவும் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இமாம் பட்டியல் கூறுகிறார், நேரம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களை அடுத்து நமக்கு எல்லாம் ஒரு யோசனை வரலாம், என்கிட்ட இதெல்லாம் இல்லை, என்கிட்ட கிபிரில் பெருமை இல்லை, முகஸ்துதி இல்லை, நிஃபாக் இல்லை, எதுவும் இல்லை, நான் ஏன் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும்? என்கிட்ட எந்த தப்புமே இல்லை, நான் பார்க்க வரைக்கும் அப்படி இருந்து நானும் பெருமை அடிக்கலையே, நான் தான் யாரும் தப்பா பேசலையே, அப்புறம் ஏன் நான் பாவ மன்னிப்பு தேடணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகாக அல் குர்ஆனில் பதிவு செய்கிறான், யா அய்யுஹு இலல்லாஹி ஜமீஆ, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எல்லாமே தௌபா செய்யுங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? மனிதர்களே அப்படின்னு நல்லா கூப்பிடுறான். ஆரம்பத்துல தூபு இலல்லாஹி ஜமீஅன், மனிதர்களே நீங்கள் எல்லா அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க. அடுத்து அய்யுஹல் ஆசூன் அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான். அய்யுஹல் முஸ்லிமூன், பாவியே அல்லாஹ் கிட்ட தௌபா செய், பாவம் செய்யக்கூடிய மனிதர்களே அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கோம். ஆனா குர்ஆன் அல்லாஹ் எப்படி பதில் செய்யறானா, தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்கள் என்றால் யார்? அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறவங்க, அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டு நடக்கிறவங்க. சொர்க்கம் யாருக்கு என்று அல்லாஹ் சொன்னாலும் அவர்கள் முஃமின்கள். ஆனால் அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே உங்களுக்கு சீக்கிரமா வெற்றி வேணுமா? சீக்கிரமா உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா? லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க தௌபாவின் பக்கம் வாங்க, உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உங்களுக்கு நான் வெற்றியை தரேன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் அழைக்கும் போது அப்படிதான் அழைக்கிறான். காஃபிர்களே அல்லாஹ்விடத்தில் பாவம் செய்யுங்க, பாவங்களுக்கு தேடுங்கன்னா நம்ம யோசிக்கலாம்.
பாவம் செய்யக்கூடிய முஸ்லிம்களே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக என்றால் நாம் பேசலாம். ஆனால் முஃமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நன்மை செய்யக்கூடியவர்களே, அல்லாஹ்விடம் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, தௌபத்தன் நஸூஹா அல்லாஹ்விட நீங்க தேடுங்க. தௌபத்தன் நஸூஹானா என்ன? பரிசுத்தமான தௌபா. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு நிறைய பேர் பரிசுத்தமான தௌபத்தன் நஸூஹான்னு சொல்றோம். ஆனாலும் 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா ரமதான்ல அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் தௌபத்தன் நஸூஹானா என்னன்னு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தௌபத்துன் நஸூஹா என்றால் என்ன தெரியுமா? எப்படி ஒரு மாட்டிலிருந்து பாலை கறந்து விட்டால், ஒட்டகத்தினுடைய மடியிலிருந்து பாலை கறந்து விட்டால், ஆற்றினுடைய மடியிலிருந்து பாலை கறந்து விட்டால் அந்த பால் திரும்ப உள்ளே செல்லாதோ அதுபோன்று இவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய நேரம், யா அல்லாஹ் இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்பதாக விட்டு விலகி வந்து அல்லாஹ் கிட்ட தௌபா செய்வான். இது பேர் தௌபத்துன் நஸூஹா. இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும்போது, இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும்போது சொன்னாங்க, இஸ்திக்ஃபாருடைய பாடத்துல தௌபத்துன் நஸூஹா பரிசுத்தமான அழகான அல்லாஹ்வுக்கு பிடிச்ச தௌபானா என்ன தெரியுமா? 4 விஷயம் அதுல இருக்கணும். 4 விஷயம், 4 ஷர்த்து, 4 நிபந்தனை அதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இமாம் அவங்க சொன்னாங்க, அல் இக்லாஉ அனில் ذுனூப். ஃபர்ஸ்ட் அவன் தௌபா செய்யறதுக்காக அல்லாஹ் கிட்ட வர்றான் அப்படின்னு சொன்னா அல் இக்லா, ஃபர்ஸ்ட் கலட்டி எரிஞ்சிடணும். எதை? அவன் செய்யற பாவத்தை. அல் இக்லாஉ அனில் ذுனூப். இப்ப ஃப்ரெண்ட்ஸ்னால நான் பாவம் செய்யறேனா, பசங்க இருக்கிறதுனால நான் பாவம் செய்யறேனா, இன்டர்நெட் இருக்கிறதுனால நான் பாவம் செய்யறேனா, தனியா ரூம்ல இருக்கிறதுனால பாவம் செய்யறேனா, அல் இஸ்லாமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை விட்டு வெளியில வரும். இனிமேல் தனியா நீ ரூம்ல இருக்காது, இனிமேல் நெட் நீ போட்டு தனியா நீ இருக்காது, இந்த மாதிரி பசங்களோட நீ சேராத. அல் இஸ்லாமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பாவத்துல இருந்து நீ வெளியில வா. எடுத்தோடனே அல்ல பாவத்தை பண்ணி கேட்டுட்டு வெளியில போய் திருப்பி அதே தப்பா செய்யறது கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன? அல் இஸ்லாமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பாவத்தை விட்டு நீ வெளியில வா. ரெண்டாவது சொன்னாங்க, எந்த மாலா ஃபெமிலி, அந்த பாவத்தை விட்டு அவன் வெளியில வந்துட்டான் அப்படின்னா ரெண்டாவதா அவன் வருத்தப்படணும், அவன் நொந்துவோம். யாரெல்லாம் இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேனே, யாரெல்லாம் அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனே, இத்தனை நாளா தெரிஞ்சும் இப்படி உனக்கு நான் மாறு செஞ்சுட்டேனே நொந்துவோம். எந்த நாளா வெளியே அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் ரொம்ப வருத்தப்படணுமா. மூன்றாவதா சொன்னாங்க, இனிமேல இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் உறுதி எடுக்கணும். உறுதி எடுத்து பின்னாடி செய்யறது அது மீட்ட வரக்கூடிய ஒரு பண்பு நாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அப்போதைக்கு இந்த பாவத்தை இனிமேல் செய்யவே மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்துட்டு, நாலாவது இமாம் அவங்க சொன்னாங்க, இது எல்லாம் இருந்தும் கடைசியா கர்கரான்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நாலாவது இமாம் அவங்க சொன்னாங்க, கர்கரான்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. கர்கரானா என்ன? இந்த தொண்டை குழியில உயிர் வந்து அப்படியே நிற்கும், மூச்சு ஒரு மாதிரி இழுக்கும். அந்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு தௌபா செஞ்சிடணும். தௌபத்துன் நஸூஹா என்ன? ஃபர்ஸ்ட் அந்த பாவத்தை விட்டு அவன் விலகி வரணும், ரெண்டாவது அவன் வருத்தப்படணும், மூணாவது உறுதியா இருக்கணும், திருப்பி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி. நாலாவதா இவங்க சொன்னாங்க, உன் மவுத்து வர்றதுக்கு முன்னாடி இந்த பாவத்துல பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌபத்துன் நஸூஹாவா எடுத்துப்பான். தௌபாவிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச தௌபா தௌபத்துன் நஸூஹா தான். கண்ணியத்துக்குரியவர்களே, குறிப்பாக இப்போது நாம் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். குறிப்பாக ரமதானுடைய கடைசி 10, அப்படிதானே, நோம்புடைய கடைசியில் இருக்கிறோம், அதுலயும் ஒற்றைப்படையில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரமதானுடைய ஒற்றைப்படையில என்ன இருக்குன்னாங்க? லைலத்துல் கத்ர் இருக்குன்றாங்க. அந்த லைலத்துல் கத்ர்ல சொன்னாங்க, மன் ஹரம கைரஹா, யார் இந்த லைலத்துல் கத்ருடைய நன்மையை பெறவில்லையோ அவர் ஃபக்கத் ஹரம குல்லஹா, அவருக்கு எல்லாமே தரப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு பாக்கியம். எவ்வளவு கிட்டத்தட்ட சொல்றாங்க 83,000 எத்தனை ஆண்டுகள் அது கணக்கு போட்டு சொல்லுவாங்களே, 1000 மாதங்கள் என்றால் 83 வருஷம், அப்படிதானே? 83 வருஷம் தானே அது சொல்லுவாங்களே, 83 வருஷம் இத்தனை நாள் இப்படி கணக்கு போட்டு சொல்லுவாங்க. இப்ப இத்தனை வருஷம் நம்ம உயிரோட இருக்கிறோமா இல்லையானே கூட தெரியாது. அத்தனை வருஷத்துக்குரிய ஒரு நன்மையை அல்லாஹ் அந்த ஒரு டைம்ல கொடுத்து அங்கேயும் இவர் பாவம் செஞ்சுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, இவரை மாதிரி மோசமான கை செய்தவாதி நாளைக்கு மறுமையில யார் இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் ஹரம கைரஹா ஃபக்கத் ஹரம குல்லஹா, யார் இதோட கையில விட்டுறாங்களோ அவர் எல்லா கையையும் எல்லா நன்மையும் அவர் விட்டுறாரு. அதனாலதான்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சும்மாவே ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க. சும்மாவே ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் அன்பு கணவரே, இந்த லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படையிலன்னு சொல்லிட்டீங்க. இந்த லைலத்துல் கத்ர் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இது இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆயிஷாவை கூடி அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ஆயிஷாவே, லைலத்துல் கத்ரை அடைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட இவ்வாறு துஆ செய்வாயாக. இது ஒரு லைலத்துல் கத்ர்ல அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, என் இறைவனே, இன்னக அஃபூன், நீ அஃபூவாக இருக்கிறாய், கரீமுன், சங்கையானவனாக கண்ணியத்திற்குரியவனாக நீ இருக்கிறாய், துஹிப்புல் அஃவ, அஃபுவை நீ விரும்புகிறாய், ஃபஅஃபு அன்னி, எனக்கு அஃபு செய்வாயாக. இருக்கிறதே 6 வார்த்தை அந்த துஆல. சொன்னதே 6 வார்த்தை தான். இன்னக துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. ஒரு சில ஹதீஸ்ல இன்னக துஹிப்புல் அஃவ அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீம், ஒரு சில வார்த்தையில கரீம். ஆக மொத்தம் இருக்கிறதே 6 வார்த்தை அந்த ஹதீஸ்ல. 3 வார்த்தையை ரசூலுல்லாஹ் அஃபுன்னு சொல்லி முடிச்சாங்க. யா அல்லாஹ், நீ அஃபுவை நீ விரும்புற, எனக்கு அஃபுவை கொடு. அஃபுனா என்ன? அஃபுவுக்கு நிறைய அர்த்தம். அதுல மிக முக்கியமான 2 அர்த்தம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அர்த்தம், அஃபு அப்படின்னா கேட்கறத விட அதிகமா கொடுக்குறது. அஃபு அப்படின்னா கேட்கறத விட அதிகமா கொடுக்குறது. இன்னும் சொல்றாங்க, அஃபு அப்படின்னா அதோட டிக்ஷனரி மீனிங் என்னன்னா கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்குறது. கேட்டாதானே கொடுப்பாங்க, கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்குறது. நான் முஸ்லிமா பிறக்கணும் அல்லாஹ் கிட்ட கேட்டேனா? நீங்க முஸ்லிமா பிறக்கணும் அல்லாஹ் கிட்ட கேட்டீங்களா? யாரெல்லாம் முஸ்லிமா பிறகு இப்படி மக்கள்லாம் வழிகேட்டில் இருக்கிறாங்க, எனக்கு தௌஹீத குழு நம்ம யாராவது துவா செஞ்சு வந்தோமா? அப்படியே போக போக பழகுச்சு. அதுக்கப்புறம் தான் துவா செய்ய ஆரம்பிச்சோம். கேட்கறதுக்கு முன்னாடி அவன் தௌஹீத காமிச்சானா இல்லையா? கேட்கறதுக்கு முன்னாடி அவன் இஸ்லாத்தை நம்ம கொடுத்தானா இல்லையா? கேட்டதை பயங்கரமா கொடுக்கணும், அதிகமா கொடுக்குறவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்குறவன். இதுக்கு பேரு அஃபு. அஃபுக்கு 2வது அர்த்தம் சொன்னாங்க அல்-இஸாலா, டெலீட் பண்றது. மக்ஃபிரத்னா என்ன? பாவ மன்னிப்பு. மக்ஃபிரத்னா இஸ்திக்ஃபார், மக்ஃபிரத்னா பாவத்தை மன்னிக்கிறது. ஆனா அந்த பாவம் இருக்கும். மக்ஃபிரத்னா பாவம் இருக்கும், அந்த பாவத்துக்கு மன்னிப்பு வழங்கப்படும். நாளைக்கு மறுமையில இக்ரா கிதாபக அல்லாஹ் சொல்லுவான், ஓ ஏடை நீ படி, ஓ கிதாபை நீ படி அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் அவனுடைய பாவத்தை படிப்பான், அவனுடைய நன்மையை படிப்பான், எல்லாத்தையுமே படிப்பான். ஆனா மக்ஃபிரத் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது இருக்கும். அல்லாஹ் அதை பார்த்துட்டு, சரி போ, நீ அன்னைக்கு துவா செஞ்சல, அவன் மன்னிச்சு விட்டுறேன், அன்னைக்கு தொழுகா செஞ்சல, அன்னைக்கு தொழுதல, ஒன்று செஞ்சுட்டு வந்தல, மஸ்ஜித் முன்னாடியே வந்துருக்கா, அதை உட்காந்துருங்கல்ல, சதகா பண்ணல, அது பண்ணல, குரான் ஓதுனல்ல, நான் மன்னிச்சு விட்டுறேன் போ அப்படின்னு அந்த பாவம் இருக்கும். அல்லாஹ் மன்னிச்சு விடுவான். இதுக்கு பேரு மக்ஃபிரத். அஃபுனா என்ன தெரியுமா? அல்லாஹ் இத குர்ஆன்ல ஒரு பேரா சொல்றான், வயஃபு அன் கதீர். கதீரான விஷயங்களை, அதிகமான விஷயங்களை அவன் டெலீட் செய்து விடுகிறான். எப்படி? ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஏட்ல நாளைக்கு மறுமையில படிக்கும் பொழுது அந்த தப்பே இருக்காதான். இதுதான் அஃபுக்கும் மக்ஃபிரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மக்ஃபிரத்னா தப்பு செஞ்சிருப்போம், அந்த தப்பு அங்க இருக்கும், ஆனா அதுக்கான தண்டனை அல்லாஹ் கொடுக்காம மன்னிச்சு விடுவாங்க. தப்பு இருக்கும், ஆனா எல்லாரும் பார்ப்பாங்க. மறுமையில இதுதானே, எல்லாரும் முன்னாடி அம்பலமாகிறது தானே, பார்ப்பாங்க, எல்லாம் மன்னிச்சு விடுவான். அஃபு அப்படின்னு சொன்னா இவர் செஞ்ச தப்பு அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு அசிங்கமான தப்பெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். என்னதான் எல்லாம் நம்மளை மன்னிச்சு விட்டாலும் மக்கள்லாம் அதை பார்க்கும்போது என்னை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க பரவுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா மறுமையில என்னதான் எல்லாம் மன்னிச்சு விட்டாலும் அது அன்னைக்கு இந்த தப்பை செஞ்சிருக்கான்னு இருக்கும். அஃபு அப்படின்னு சொன்னா இவன் அந்த தப்பே செய்யாத மாதிரி எல்லாம் அப்படியே டெலிட் பண்ணி வச்சிருப்பாரு, பிளாங்கா இருக்கும். இப்ப பாருங்க கணியத்துக்குரியவர்களுக்கு, குறிப்பாக இந்த ரமதானுடைய கடைசியில இந்த துஆவை நாம் புரிந்து அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்பதாக இந்த துஆவை அதிகமாக இஸ்திக்ஃபாரோடு நாம் செய்ய வேண்டும். கடைசியில சொல்ற ஒரு செய்தியை சொன்னல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வா உடைய மக்களை பத்தி சொல்லக்கூடிய நேரம், யார் தக்வா உடையவங்க இந்த ரமதான் எதுக்கு? லஅல்லக்கும் தத்தகும், தக்வா உங்களுக்கு வர்றதுக்காக அல்லாஹ் சொல்றோம். தக்வா எப்படி வரும்? சும்மா வருமா தக்வா? காசு கொடுத்து வாங்கிட்டு வரதா தக்வா? இல்ல. அல்லாஹ் சொல்றான், தக்வா உடையவர்களுக்கு சில பண்பு இருக்கு.
அந்த பண்பை இவங்க அப்படியே தர்பியத்து பண்ணாங்கன்னா, அப்படியே பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா இவங்க முத்தகி ஆவாங்க, இவங்க தக்குவாவுடைய மக்கள் ஆவாங்க. அல்லாஹ் நிறைய பட்டியல போறோம். குறிப்பா இன்னைக்கு நம்ம பேசுற விஷயமா ஒரு நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், தக்குவா உடையவர்கள் யார் என்றால், இறை அச்சமுடையவர்கள் யார் என்றால், சஹருடைய நேரம் வந்துவிட்டால் என்ன செய்வார்களாம்? அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று யார் சஹரினுடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ அவர் தக்வாவுடையவர். இவருக்காக வேண்டி நான் இன்னென்ன சொர்க்கங்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அப்படியே நீண்ட ஒரு பட்டியலை போடலாம். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, தஃப்சீரினுடைய சஹாபாக்களுடைய ஒரு பெரிய ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு இமாம் முஜாஹித், உஸ்தாது தஃப்சீருக்கெல்லாம் பெரிய உஸ்தாத் அப்படின்னு சொன்னாங்க இமாம் முஜாஹித். இவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? குறிப்பா ரமதானுடைய மாதம் வந்துவிட்டார். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு கதீர் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க அவங்களுடைய தஃப்சீர்ல இந்த ஆயத்துக்கு கீழே, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் காமுல் லைல குல்லஹு, இரவு முழுக்க நின்று அல்லாஹ்வை அவர் வணங்குவார். இரவிலே அவர் தொழுது முடித்து விட்டால், சஹருடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகை அப்படியே முடித்து விட்டு அவர் இஸ்திக்ஃபாரில் ஆர்வமாகி விடுவார். இவர்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய தக்வா உடையவர் என்பதாக இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் தொழுது விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் தொழுது விட்டோம். அல்லாஹ் சொல்வதை போன்று சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட தக்வா இருக்கு. தக்வா இருந்தது என்றால் அந்த ரமதானுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்த மக்களாக நாம் ஆகுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட மக்களாக நம்மை ஆக்கி புரிவானாக. இந்த துஆவை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த லைலத்துல் கத்ரை கழித்தார்களோ அப்பேற்பட்ட உன்னதமான லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய மக்களாகவும், அதில் நின்று இபாதத் செய்யக்கூடிய மக்களாகவும், குறிப்பாக இந்த துஆவை ஓதக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் உங்களை குறிப்பாக என்னை மாற்றி புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.